வணக்கம் சார். வணக்கம் சைமன். சார், குட் பேட் அக்லி செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆக போகுது. எப்படி போயிட்டுருக்கு? மக்களோட ரிவ்யூலாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டீசர் சொல்லவே தேவையில்ல, அதை நம்ம அதிகமாகவே பேசிட்டோம். இன்றைக்கி வரைக்கும் அந்த டீசரோட வைப் குறையவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு அஜித்தை கொண்டு வந்து அந்த டீசருக்குள்ளே காமிச்சது தான் வந்து அது ஆதிக்கோடைய பெரிய புத்திசாலித்தனம். படமும் அப்படி தான் இருக்க போகுதுன்னு உண்மையாக அதான். அப்புறம் ஃபஸ்ட் சிங்கிள் வந்தப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஃபஸ்ட் சிங்கிள் கூட பரவாயில்லைங்கன்னு. செகண்ட் சிங்கிள் வந்து இப்படி தாங்க நாங்கள் அஜித்தை எதிர்பார்க்குறோம், இப்படி தான் ஒரு பாட்டு வேணும் தர லோக்கல் பண்ணு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மில்லியன் போயிடுச்சு வந்து. இப்போ பெரிய விஷயம் தான் 11 மில்லியன். இன்னும் போயிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு வந்து. கட் பண்ணி ரீல்ஸாக இதுவாக போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி கரெக்டாக ஒரு 10 நாள் தான் இருக்குது படம் ரிலீஸுக்கு. இந்த 10 நாளைக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு அப்டேட் கொடுக்க போகிறீங்க? என்ன ட்ரெய்லர் எப்போ வரும்? ஏதாவது வந்து தேர்ட் சிங்கிள் இருக்குதா, கிளிம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக அது தேவை தான் வந்து. படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஏப்ரல் 10 அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க அஜித் ரசிகர்கள். ஒரு கொண்டாட்டமான படமாக, ஒரு மாஸ் படமாக அது இருக்குன்ற மாற்றுக்கிறது கிடையாது. ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? ஒரு தயாரிப்பு நிறுவனம் அஃபிஷியலாக சொன்னால் தான் உண்டு. இது வெறும் யூகத்தினுடைய அடிப்படையில் நான் எதிர்பார்க்குறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் இருக்கணும். ஏன்னா 10 அப்படின்போது முன்கூட்டியே வந்து ஒரு 7 நாள் இருக்கும்போதே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ட்ரெய்லருக்கு ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இது வரைக்கும் வந்து அப்டேட்டில் அஜித்தை தவிர வேறு யாருமே காட்டல. நம்மளே கூட பேசியிருக்கோம். இங்கே திரும்பினாலும் அஜித் அந்த ஒரு மாதம் தான். அதில் தவிர இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க உள்ள. சரி, எந்த மாதிரியான இது கதை ஜானர் என சமீபத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் கூட ஆதிக்க ரவிச்சந்திரன் கலந்துக்கிட்டப்போ, சார் இது பயங்கர மாசாக இருக்குமா, எதிர்பார்க்காத மாசான படமாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் அப்படியேப்பட்ட படமாக இருக்குமா, என்ன மாதிரி அந்த மாஸ் வந்து ஒரு ஓப்பனிங்கில் இருக்குமா, ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல இருக்குமா, ஒரு கிளைமேக்ஸில் இருக்குமா அப்படின்னு கேட்குறப்போ, எங்கள் வெறும் மாசுன்னு அது மட்டும் சொல்லிட்டாங்க. நிறைய சென்டிமெண்ட் இருக்குது, எமோஷனல் நிறைய இருக்குது. இங்கே தான் சார் கொஞ்சம் ஜெர்க்காகுது. ஏங்க அந்த சென்டிமெண்ட்டு எமோஷனில் இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் அஜித் சார் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும். இதில் வந்து இவ்வளோ மாசாக இருக்க ஒரு படத்தில் எங்கேயாவது போய் அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது? ஏங்க அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது வந்து. அது என்னென்னா, இப்போ நீங்கள் யோசிக்கிற ஒரு விஷயத்த ஒரு ஃபேன்ஸாக இருக்கிற ஆதிக்கு எவ்வளோ யோசிச்சிருப்பார் வந்து. மேபி இந்த சென்டிமெண்ட்டு எமோஷ்னல் ஏன் தேவை அப்படின் பொழுது கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரணும். வெறும் மாசா அப்புறமா வந்து ஒரு 2K கிட்ஸுக்கான படமாக மட்டும் இருந்துட்டால் மட்டும் போகாது வந்து. ஒரு மாஸ் ஹீரோடைய படம் ஒரு ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. ஒரு 10 நாள் லீவை விட்டு வர அந்த லீவை வந்து ஒரு 10 நாள் அதை யூஸ் பண்ணிக்க போகுது அப்படின்னும் பொழுது அந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் தான் ஒரு முழுமையான வெற்றி படமாக அது இருக்கும்போது எமோஷனல் சென்டிமெண்ட்டும் அவசியம். அதை கொண்டு வந்து அது கரெக்டான விகிதத்தில் சேர்த்துருப்பார் வந்து. முழுக்க வந்து அதுக்காக வந்து எமோஷனல் சென்டிமெண்ட்டும் பேசுகிற மாதிரி இருக்காது அது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ட்ரிக்கியாக எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை ஆதிக்கு வந்து. ஒரு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதிர்பார்க்குறீங்கள, எதிர்பார்க்காத மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி இதுவோ கொண்டு வந்திருப்பார். அதுக்கு முழு காரணம் திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒரு அஜித்தோடைய மிக தீவிர ரசிகர் அப்படின்றது தான் காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அது ஏதாவது ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி வச்சு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது. பெரிய படம் ஓப்பன் பண்ண ஒரு வித்தின் செகண்டில் வந்து புக் ஆகிடும். எனக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த காலை 9 மணி காட்சிங்க, அது ஸ்பெஷல் காட்சி தான். அது ஜியோ பாஸ் ஆன பிறகு தான் அந்த காட்சி வந்து நம்ம வந்த பெரிய படங்கள் எல்லாம் தான் பார்த்துருந்தோம். கடைசி நேரம் வரைக்கும் என்ன, இப்போ 9 மணி காட்சி ஓப்பன் பண்ணலையேன்னு ஒரு 12 மணிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடும். இதெல்லாம் தாண்டி ப்ரீமியர் ஷோ, பெய்டு ப்ரீமியர் இருக்கா அப்படின்னா 99% இல்லை அப்படின்ட்டாங்க வந்து. மேபி அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கன்ட்டாங்க. வேணாம், காலையிலேயே அந்த ஃபஸ்ட் ஷோவே பார்த்துக்கிட்டேன்னு. இதெல்லாம் தாண்டி ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் பார்க்குறாங்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்கப்பா அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் தான் ரொம்ப ஆவலாக கர்நாடகா கேரளா ஒரு மொபைல்லையும் ஒரு ஊர் பேரை வச்சு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓப்பன் பண்ணிட்டாங்களா? இவ்வளோ அவசரம் வேணாம், இன்னும் ஆகும். வந்து ஒரு மாஸ் ஓப்பனிங்காக இருக்கும். இதுதான் கதைன்னு தெரிஞ்சு போயிடும். சார், வெளிநாடுகளில் புக்கிங்ஸ் வந்து எப்படி சார் இருக்குது? அது இல்லாமல் இந்த ப்ரீ புக்கிங்கே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு டேவே பயங்கரமான ஒரு கலெக்ஷனை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். அந்த கலெக்ஷன் வந்து இவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்குது சைமன். என்னென்னா, நான் சொல்கிறது என்னென்னு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளிநாடு அப்படின்னா அது மலேசியா, சிங்கப்பூர் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் சொல்கிறேன், எப்போ வந்து இலங்கை தமிழர்கள் அங்கே போய் யூரோப்பில் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து இங்கே மலேசியா, சிங்கப்பூர் தான். மலேசியா, சிங்கப்பூருடைய அந்த ஓப்பனிங், அந்த வசூல், அதை தான் வெளிநாட்டும் மிஞ்சி போனால் யூரோப்பில் கொஞ்சம், அமெரிக்காவில் இப்படி இருந்தது. அங்கே நம்ம தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் இப்படி போன பிறகு யூரோப்புடைய கலெக்ஷன் தான் இப்போ பெரிய வாய்ப்பாச்சு. அதில் UK தான். நம்ம திரும்ப போன வீடியோவில் கூட பேசியிருந்தோம். அந்த ப்ரீ அட்வான்ஸ் புக்கிங் அந்த அளவுக்கு சோல்ட் அவுட்ன்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க.
யூகேல என்னன்னா அந்த அகிம்சா என்டர்டைன்மெண்ட் அந்த நிறுவனம் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் கூட விடக்கூடாது, மொத்தத்தையும் வந்து, ஏன்னா யூகே மட்டும் இல்லாமல் அயர்லாந்தும் அதில் கணக்கில் வரும். அயர்லாந்துலேயும் வந்து இருக்கிற தேட்டர் பூரா வந்து இதை போட்டுருவோம் அப்படின்னு ஒரு முடிவோட அந்த ஸ்க்ரீன்ஸ் இது வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பாரு, கலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் இருக்கும். அப்புறமா யூஎஸில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, கல்ஃபில், மலேசியா, சிங்கப்பூர் சொல்லவே தேவையில்லை. ஓவர்சீஸ் கிங்குன்னு கூட இப்போ அஜித்தை வந்து தாராளமாக சொல்லலாம், வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டார் அவர். பவர் ஸ்டார் வேர்சஸ்ன்னு போடுறதா தெரியல. பவர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு இடத்துல பவர் ஸ்டார்னு இதுவாக சொல்லாதீங்க, பவன் கல்யாணம் சொல்கிறீங்களா? ஐயோ இல்லை சார், இல்லை சார், பவர் ஸ்டார் அவர் பேர் கூட மறந்துருச்சு சார். பவர் ஸ்டார் சீனிவாசன். பவர் ஸ்டார் சீனிவாசன் சொன்னா யாருக்கும் தெரியாது, ஆனால் நியாயப்படி சீனிவாசன் தான் சொல்லணும். இந்த பவர் ஸ்டார் வந்து நெருப்போட ஏங்க நீலமேகத்தை ஆட் பண்ணிட்டு இருக்கின்ற கதையா, இது யார் வந்து சேர்த்தாங்கன்னு தெரியல. சரி சொல்லுங்க சார். பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் விஜய்க்கு எதிர்த்து அவர் எங்கே நின்னாலும் நான் வந்து போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் விட்டுருக்காரு. இது எல்லாரும் காமெடியாக எடுத்துகிட்டு முடிச்சிருப்பாங்க. பட் டிவிகேலேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி நான் அப்படி பேசலாம் அப்படின்லாம் கேட்குறது வந்து அவரே காமெடியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏன் அதில் போய் இன்னும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக சொன்னீங்க நீங்கள் வந்து அதை அப்படி வந்து பேச அது முழுக்க நான் அந்த பெரும்பாலும் அந்த மாதிரி இதுவும் பார்க்குறதே கிடையாது, வந்து அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. சரி இது என்னடான்னு பார்த்தோன்னே, நான் விஜய் நிற்கிற இடத்தெல்லாம் நான் நிற்பேன், உங்களுக்கு உலக அளவில் ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்குது, பவர் ஸ்டார் கொந்தளிப்பு, பவர் ஸ்டார் வந்து வெகுண்டு எழுந்து விட்டார், இப்படிலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, என்னடான்னு முழுசாக போய் பார்க்கும்போது அந்த இது அப்பட்டமாக தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக சில விஷயங்களுக்காக தன்னுடைய கவனம், அதாவது வந்து கவர்மெண்ட்டுடைய இப்போ ஆளும் அந்த அரசாங்கத்தினுடைய இது வந்து நமக்கு வேணும். ஏற்கனவே இந்த தேர்தல் நெருங்கின நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா கட்சிகள்லாம் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு தனக்கு இந்த மாதிரி ஸ்பீச்சில் கிடைக்குமா, போனால் வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. இல்லை பெரிய நட்சத்திரம்லாம் ஒன்று எல்லா கட்சியிலையும் உண்டு. அது அவங்களுக்கு என்னென்னா அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்கு காசு 10,000 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் இன்னும் கூட போகும், அந்த பெரிய நட்சத்திரமாக இருந்தால் போகும். அப்படி ஏதாவது தனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதில் வந்து ஒரு மீட்டர் ஓட்டலாம் அப்படின்றதுக்காக முழுக்க இதுக்கு, ஏன்னா படம் வந்து ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், பெர்ஃப்யூமோ சென்டோ ஏதோ ஒரு படத்தோட பேர் வந்து எனக்கே தெரியலிங்க, உண்மையாக பாருங்க, ஏதோ ஒரு இது நடந்திருக்கு. அது படம் சம்மந்தப்பட்டெல்லாம் நின்று இவர் பேசுறத வந்து அவர் ரசிச்சுட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி முடிவு பண்ணி தான் அதை பேசியிருக்காங்க. இது என்னன்னா அப்படியே புறந்தள்ளிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நான் கூட இன்னைக்கு காலையில் பேசியிருந்தேன், இதை அப்படி பேசிட்டு புறந்தள்ளிட்டு பேசிட்டு நீங்கள் அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அப்படி கடந்து போகிற ஒரு விஷயத்த டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்களுடைய மனநிலையில் இருந்து அவருக்கு ஃபோனை போட்டு வேற மதுரையிலேருந்து வந்து, அண்ணா என்னென்ன இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு உடனே அவர் பம்புறார், தம்பி அல்ல தம்பி, உங்களுக்கு அவர் தலைவர்னா எனக்கு தம்பி அப்படின்ற அளவுக்கு இறங்கி போறாருன்னா உலக மகா கோமாளின்னு அர்த்தம். வந்து இந்த கோமாளிகள் பேச்செல்லாம் இவங்க சீரியஸாக எடுத்துக்க கூடாது. தயவுசெய்து டிவிக்கு கட்சியில் இதுக்கு ஒரு தீர்மானமே போட்டு இல்லைன்னா ஒரு கூட்டமே நடத்தி இது மாதிரி யாராவது, ஏன்னா இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இது மாதிரி போகிறவங்க வரவங்கலாம் இந்த பேசின்னு தான் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு ஃபோனை போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன இப்படி பேசிட்டீங்க எங்கள் தலைவர், நீங்கள் என்ன ஏங்க, விஜய் இருக்கிற உச்சம் என்ன, விஜய் இருக்கிற உயரம் என்ன, விஜய் இருக்கிற இது என்ன, அதான் நான் காலையில் பேசுனது, அவர் ஒரு காட்டாரு, இவர் ஒரு சாக்கடை அப்படின்னு இப்படி போயிட்டு பேசுகிற இதுக்கு போய் ஃபோனை போட்டுக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டு நீங்கள் மறுப்பு தெரிவிங்க, அறிக்கை விடுங்க இப்படிலாம் சொன்னாச்சுங்க. இவங்களுக்கு தான் இது திட்டமிட்டு அப்படிலாம் சொல்ல வைக்கணும் அப்படின்னு இப்போ நாம பேசுறதுக்கான காரணமும் அதுதான், வந்து திட்டமிட்டு தான். இப்போ என்ன பேச வேண்டியது, இவ்வளோ நாள் எங்கே போயிட்டார் அவர், பவர் ஸ்டார் சீனிவாசன் இவ்வளோ நாள் எங்கே போயிட்டார், அவர் ஒரு கோமாளி நடிகர். வந்து அவர் ஏற்கனவே அவர் மேலே வந்து வழக்குகள் இருந்து அதுலேருந்து இதுவாகி வந்தாச்சு. இப்போ அவர் பேச்சில் பாருங்க, வந்து டிஎம்கே எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா, நீங்கள் சொல்லி தான் தெரியணுமான்னு, அது எல்லாருக்குமே தெரியும் பெரிய கட்சி. முதல்வர் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுங்கிறேன் தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கேருந்து ஒரு பார்வை தன் மீது வரணும்னு, அது நிச்சயமாக இப்போ நமக்கே இந்த யோசனை இருக்கும்போது திமுகவில் இருக்கிற முதல்வராக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் தெரியாதா, அவர் அப்படி தள்ளிட்டு போங்க பண்ணிப்பாங்க. திமுகவே நினச்சா எத்தனை பேர் வேணாலும் வந்து தன்னுடைய கட்சி பிரச்சாரத்துக்கு கூட்டின்னு வரலாம், சப்போர்ட்டிங் வந்து பேச வைக்கலாம். அப்படி இருக்கும்போது இவரெல்லாம் என்னத்துக்கு வந்து இது முழுக்க தன் மீது ஒரு கவனம் வைக்கணும் அப்படின்றதுக்காக பேசின ஒரு பேச்சாக தான் நான் எடுத்துக்கிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணுன்றதுக்கு நான் முழுசாகவே கேட்டேன். நான் கேட்டு முடிச்சு நான் வந்து இது அப்படின்னு இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் கூட என்கிட்ட கூட நிறைய முறை பேசுகிறேன், என்ன சார் விஜய் வெளியே வர மாட்டேன்றாரு, விஜய் பேச மாட்டேன்றாரு. நான் சினிமா காலத்துலேயே வந்து நிறைய இதுக்கெலாம் வர மாட்டார், குறைவாக தான் பேசுவார்னு. இவர் பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒரு பேச்சு பேசியிருக்காரு. 9 குருன்னு ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு, அந்த ஆடியோ லான்ச்சில் நானும் தம்பியும் தான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தோம். எனக்கு உலக அளவில் ரசிகர்கள் இருக்காங்க, ஆனால் என் மகன் வந்து உங்களுடைய ரசிகர்
அப்படின்னு சொன்னதாக சொல்றாப்புல. 9ல குருன்னு ஒரு படம் வந்தது உங்களுக்கு தெரியுமா? இல்லை சரி, நான் அந்த டைம்லேயே எனக்கு அந்த மாதிரி ஒரு படத்தை கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. அப்ப அப்படி கேள்விப்படாத ஒரு படம் இப்போ வரைக்கும் பல பேருக்கு அப்படி ஒரு கேள்விப்பட்ட படமாவே தெரியல. நமக்கு தெரியும் மீடியாவில். அதுக்கு காரணம் என்ன சொல்றேன், அப்படியேப்பட்ட ஒரு விழாவுக்கு விஜய் வந்தாரான்னு எனக்கு உண்மையிலே இது வரைக்கும் தெரியல. வந்து அந்த விழா ஃபங்க்ஷனுக்கு போனனாலே இந்த இவர் சீனிவாசன் சொன்ன பிறகுதான் நமக்கு தெரியுது. வந்து அப்படி இருக்கும்பொழுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த 9ல குரு படத்தினுடைய டைரக்டர் கம் தயாரிப்பாளர்னா PT செல்வகுமார். அவர் தான் விஜயோடைய முன்னாள் PRO. அவர் வந்து புலி படத்துக்கும் அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக வந்து உள்ள இருக்கார். அவர் ஆல்ரெடி வந்து அந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல. இதுக்கு இடையில இது நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடாமல் எனக்கு பத்திரிகையாளர்லாம் சில பேர் கூட்டு போயிருந்தாங்க வலசரவாக்கத்தில் இருக்கிற புஷ்பா கார்டனுக்கு. அப்போ வந்து இந்த பரபரப்பில் இருக்காரு. இந்த லத்திகான்னு ஒரு படம் வந்து 376வது நாள் ஓடிட்டு 386வது நாள் ஓடிட்டு இருக்குன்னு இல்லை, வடபழனி கமலா தேட்டரில் தினமும் ஒரு போஸ்டர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. வந்து அப்படி இருந்த காலகட்டம். அப்படி பார்த்த உடனே உண்மையிலே சந்தானம் தாங்க புண்ணியம் கட்டிக்கிட்டாப்புல. இந்த கண்ணால் லட்டுத்தன் ஆசையான்னு ஒரு படம் கட்டி வராமல் இருந்திருந்தால் இவர்களெல்லாம் காணாமல் போயிருப்பார்கள். வந்து அந்த சமயத்தில் அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் வரா மாதிரி இல்லை. அவருடைய தந்தை SAC சொல்லி தான் வந்து நமக்கு இவ்வளோ காலம் PROவாக இருக்கிறாரு, அவர் கஷ்டப்பட்டு மேலே வந்தவர், ஒரு படம் எதுவும் டைரக்ட் பண்ணியிருக்காரு, புலி படத்தை அவர் தான் பார்த்துக்க போகிறாருன்னு சொன்னோடனே வேண்டா வெறுப்பாக தான் வந்து அந்த இதில் வந்து உட்காந்ததுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, விஜய் உண்மையிலே பேசினாரா இல்லையா, இவரா அடிச்சு விட்றாரா, ஏன்னா விஜய் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறதில்ல, அது தெரியல. ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு உப்மா பட ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்ததுடைய விளைவு விஜய்க்கு இப்படியேப்பட்ட விஷயம் வந்திருக்கும் பொழுது இப்போ தெரியுதுங்களா, விஜய் ஏன் முன்னே ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல, இது பண்ணுறதில்ல, ஏன் வெளியே வந்து பேசுறதில்ல, ஏன் திருமணி கூட்டத்துக்கு போகிறதில்ல அப்படின்ற விஷயம் இதுலேருந்தே தெரியுது. வந்து இது முழுக்க அந்த பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன்ற நடிகர் தன் மீது கவனம் வரணும், தன்னுடைய பேச்சு மீடியாக்களில் போகணும். ஏன்னா சரியான பட வாய்ப்புகள் கிடையாது, ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும்னா இது மாதிரியான விஷயங்கள் வேணும். இந்த மேடையை, அந்த இடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. அதனால தான் இப்போ நாமளும் அதை பேசிகிட்டு இருக்கோம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் பராசக்தி படத்துக்கு வந்து ஏன் அந்த டைமில் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. நம்ம வந்து விஜய் சார் கூட போட்டி போடணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே இதை வந்து பண்ணியிருக்காங்க. இது திட்டமிட்டு அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் விஜய்க்கு அழுத்தத்தை கொடுக்க முடியலையான்னு தவிர எலெக்ஷன் நெருங்க தான் தெரியும். இதெல்லாம் தாண்டி சினிமா ரீதியாகவும் வந்து நீங்கள் கூட ஏற்கனவே உங்கள் சேனல்லே ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க, சார் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் போது கட் அவுட் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா, ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குமா, பிரச்சனை பண்ணுவாங்களா, அங்கே வந்து தேட்டர் வாசல் ஏதாவது கடையை போடுவாங்களான்ற மாதிரிலாம் இது பண்ணீங்க. நிச்சயமாக அது மாதிரி பண்ண மாட்டாங்க. பண்ணால் அது விஜய்க்கு பெரிய மைலேஜ் ஆகும். காரணம் என்னன்னா, அடுத்த சில நாட்களில் எலெக்ஷன், சில மாதங்கள் கூட கிடையாது, ஒரு 2-3 மாதத்தில் எலெக்ஷன் வந்துடும். அதுக்காக தான் ஜனநாயகன் படத்தை அங்கே தள்ளி போகுது. படம் அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த படத்துக்கு இவ்வளோ நாள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தேவையான நிச்சயமாக கிடையாது. வந்து H. வினோத் மாதிரியான ஆட்கள் மிக கடகடன்னு எடுக்கக்கூடிய ஒரு நபர். வந்து இதுக்கு காரணம் ஏதோ ஒரு அரசியல் விஷயத்தை அந்த படம் சொல்ல போகிறது. அது தேசிய அரசியலா, மாநில அரசியலா, அது ஊழல் அரசியலா, அல்லது விஜய்க்கு ஃபேவரான அரசியலா, ஏதோ ஒரு அரசியல் சொல்ல போகுது. அந்த அரசியல் அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்படும். அது TVKக்கும் ஒரு பெரிய ஒரு மைலேஜாக இருக்கும், விஜய்க்கும் அது ஒரு பெரிய படமாக இருக்கும். அப்படின்னும் பொழுது அதை ரிலீஸ் அங்கே கொண்டு போயிட்டாங்க. இப்போ பராசக்தியை அந்த டேட்டில் கொண்டு வந்து வைக்கணுன்ற அவசியம் என்ன அப்படின் பொழுது நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, விஜயை திரைப்படம் ரீதியாக ஒரு எதிர்க்கிற, ஒரு தொந்தரவு கொடுக்குற ஒரு விஷயமா அதை ஒன்று கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் தேதினு அறிவிச்ச உடனே ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர், டான் பிக்சர்ஸ், அவர் உடனே ராக்கெட், ஆர்டின் இதெல்லாம் போட்டு நாமளும் வந்து கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு போட்டுருக்காரு. இதில் யார் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுனா உண்மையிலே சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன் தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறார். வந்து அவன் வந்து திரும்பவும் சிவகார்த்திகேயன் என்னன்னா, போராடி ஒரு மனிதன் அப்படி மேலே வரும்பொழுது இந்த சினிமா உலகத்தில் யாரானதாலும் வந்து இது வெறி போராடி வந்தது. ரஜினிக்கு ஏற்பட்டது தான். வந்து ரஜினிக்கு ஆரம்ப கட்ட காலத்தில் இங்கே கன்னடத்துல இருந்து வந்து தமிழை சரியாக பேச தெரியல, வந்தவொடனே தலையை கோதிக்கிட்டு இருந்த, நடிக்க தெரியல, இது பண்ண தெரியல, சிகரெட்டை தூக்கி பிடிக்கிற ஒருத்தர் கடகடன் வளர்ச்சின்னு ஒன்று அத்தனை பேரும் பெரும் அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. ரஜினியை சிறிது தாமதிக்க தான் வைக்க முடிஞ்சது, உங்களால் தடுக்கவே முடியல. அந்த சூப்பர் ஸ்டார் வந்து தான் தீர்ந்தார். அதே போல தான் மற்ற எங்கேயோ திருச்சியில் படிச்சுவிட்டு இதில் வந்துட்டு ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு விஜய் டிவியில் வந்து ஆங்கராக இருந்துட்டு இப்படி வந்து ஒரு 4 படத்தோட காணாமல் போயிடுவார். ஒரு நவீன பாக்கியராஜ் ஒரு முருங்கா காமெடி மாதிரி ஒரு 4 காமெடி பண்ணிட்டு கிளம்பிடுவார்னு பார்த்தா, இப்படி ஒரு வெற்றி அமரன் படத்துக்கு பார்த்த பிறகு சிவகார்த்திகேயன் மறுபடியும் இண்டஸ்ட்ரியில் மறைமுகமான ஒரு அழுத்தத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள்.
இங்கே தான். சார் இப்போ வந்து தனுஷ் சாருக்கும் 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். எங்கேயுமே அதை வந்து முழுசாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சார் பிரச்சனை நடக்குது? இப்போ நடந்த ஒரு கூட்டம், ஆர்கே செல்லுமணி அவர்கள் பேசின ஒரு கூட்டம், அப்புறம் வந்து 5 ஸ்டார் கதிரேசன், ப்ரொடியூசர் 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களுடைய பங்குதாரரும் மனைவியுமான கலைச்செல்வன் அவங்க கொடுத்த ஒரு அறிக்கை தான் இப்போ அப்படி இதுவாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, பொல்லாதவன் படத்துடைய தயாரிப்பாளர் கதிரேசன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு அப்புறம் ஆடுகளம் படத்தை தான் அவர் எடுக்கிறாரு. அதன் பிறகு எடுக்கிற படம் வந்து நையாண்டி படம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆனவுடனே அப்போ வந்து தனுஷ் சொன்னதாக ஒரு விஷயம், அடுத்த படம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னா, அப்போ ஒரு சம்பளம் பேசப்பட்டு ஒரு பெரிய தொகை அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டது. தொகையோட ரேட் என்னன்னு நமக்கு தெரியல, அஃபிஷியலாக தெரியல. ஒரு 20 கோடி 22 கோடின்னு ஏதோ சொல்கிறாங்க. வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்த பிறகு இவர் கால் ஷீட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கால் ஷீட் கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் 3 வருஷம் கழிச்சு கால் ஷீட் கொடுக்குறதா சொல்கிறதாக ஒரு தகவல்லாம் வருது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதையும் தாண்டி கால் ஷீட் கொடுக்கலன்னு கதிரேசன் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வட்டிக்கு பணம் வாங்கி அந்த அட்வான்ஸை கொடுத்துருக்கோம், அதனால் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒன்று படம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டோம், திரும்ப கொடுத்து சொல்லுங்கள், வட்டியோடு கொடுத்து சொல்லுங்கன்னு. அங்கேருந்து சரியான பதில் வரலன்னு பஞ்சாயத்து தயாரிப்பாளர் கவுன்சிலுக்கு போய் அங்கே ஒரு பேச்சு பேசப்படுது. அதன் பிறகு எதையும் மீடியா முன்னாடி பேசாதீங்கன்னு அங்கேயே அவங்களுக்குள்ளே பேசி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ எங்கே வந்து பிரச்சனை வருதுன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் ஆர்கே செல்லுமணி வந்து பேசும்பொழுது, தனுஷுக்கு ஆதரவாக பேசும்பொழுது இப்போ இவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. 5 ஸ்டார் தரப்புலேருந்து, நிறுவனம் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அவங்க மனைவி பேரில். அப்படி ஒரு பஞ்சாயத்து கவுன்சிலில் போன பிறகு எங்களுக்கு கால் ஷீட் வாங்கி கொடுங்கன்னு. எப்பவுமே ஒரு பிரச்சனைனா தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் தயாரிப்பாளர் போய் இது பண்ணுவாங்க. அது போன பிறகு எங்களுக்கு வாங்கி கொடுங்க கால் ஷீட் அப்படின்னு வாங்கி கொடுக்கும் பொழுது, பெப்சியோடைய தலைவராக இருக்கக்கூடிய இயக்குனர் ஆர்கே செல்லுமணி, இல்லைம்மா இட்லி கடை தான் அவர் பண்ணுவார், இது மேலிடத்து உத்தரவு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த மேலிடம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ முன் வச்சுருக்காங்க. இதுதான் இப்போ வந்து பரபரப்பாக போகிற இட்லி கடையோட ப்ரொடியூசர் வந்து டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர். இப்போ இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. யார் அந்த மேலிடம்? யார் சார் அந்த மேலிடம்? அதுதான் உங்களுக்கு கேட்குறேன். யார் சார் அந்த மேலே? இந்த டிஜேன்னு ஒரு படத்தில் அல்லு அர்ஜுனை கட்டி போட்டு அந்த சார் பேர் என்னங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இல்லை நமக்கு தெரியும். வந்து சார் சைமன் எல்லா ஆட்சி காலத்திலும் வரும்பொழுது சினிமாவுக்குள் ஒரு ஆட்சி சம்பந்தப்பட்டவர்களுடைய ஒரு இது வந்து பவர்ஃபுல்லாக ஒன்று வரும். ஒவ்வொருத்துலேயும் உண்டு. மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது நீங்கள் எந்த உப்மா படமாக இருக்கட்டும், பெரிய ஹீரோட படமாற்றம் ஜெயா டிவிக்கு தான் நீங்கள் சேட்டலைட் உரிமை கொடுத்தாகணும். இங்கே திமுக வந்த பிறகு கலைஞர் டிவிக்கோ சன் டிவிக்கோ தான் கொடுத்தாகணும் பொழுது, அப்புறமா வந்து ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம், கிளவுட் நைன் மூவிஸ்னு ஒரு நிறுவனம், இப்படிலாம் இருந்த பிறகு ரெட் ஜெயின் கூட வந்து கமலஹாசனே பாராட்டியிருந்தார். நான் வந்து இவ்வளோ காலம் சினிமாவில் இருக்கிறேன், எந்த படத்துக்கும் இவ்வளோ ஷேர் வந்ததுன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம் இது வரைக்கும் சொன்னதாகவே சரித்திரமே கிடையாது. அப்படி ஒரு நிறுவனம் தான் ரெட் ஜெயின் பாராட்டினாப்ல. அங்கேருந்து வரும்போது இப்போ டான் பிக்சர்ஸ் யார், அடுத்தடுத்து டக்குன்னு படம் பண்ணுறாங்க. யார் இவங்களுக்கும் என்ன மேலெடுத்துக்குமான இது ஒன்று இது வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.